Numbers and sequences exercise 2.1 la fourth sum பார்க்கிறோம். When the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13. இது என்னன்னா இந்த abc ன்னு மூணு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம 13 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர்ஸ் வந்து 9, 7, 10 ன்னு வரும். அப்போ வந்து a plus b plus c வந்து divisible by 13 நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இதுக்கு வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா தேரதை யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்கும், நடுவில் டிவைடண்ட் இருக்கும், அதை வந்து டிவைசரால் டிவைட் பண்ணுவோம், கோஷன்ட் இருக்கும், இங்கே கீழே பேலன்ஸ் ரிமைண்டர் வரும். இப்போது டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர், இதுதான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஏங்கிறது டிவைடண்ட் ஈக்குவல் டு 13 நம்ம டிவைஸ் பண்ணுறோம். ஸோ 13 இன்ட்டு கோஷன் நமக்கு தெரியாது, 13 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்கு, 9 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு 13 டிவைட் பண்ணுறோம், கோஷன்ட்டு தெரியாது, ரிமைண்டர் மட்டும் 7 கொடுத்துருக்காங்க. சி ஈக்குவல் டு 13 இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் இஸ் 10. ஸோ இப்போ வந்து இந்த a ப்ளஸ் b ப்ளஸ் சி வந்து டிவிசிபிள் பை 13 சொல்லணும். a ப்ளஸ் b ப்ளஸ் சிங்கிறது 39 ப்ளஸ் இது ஆட் பண்ணனா 26 வரும். ஈக்குவல் டு இதுக்கு காமனாக என்ன இருக்கும், 39க்கும் 26க்கும் காமனாக 13 இருக்கும். ஸோ 13 இன்ட்டு 3q ப்ளஸ் 2. ஓகே, அப்போ வந்து மல்டிபிள் ஆஃப் 13 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 13. ஸோ a ப்ளஸ் b ப்ளஸ் சி இஸ் டிவிசிபிள் பை 13. ஃபிஃப்த்து சம் பார்க்குறோம். ப்ரூவ் தட் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் லீவ்ஸ் தி ரிமைண்டர் எய்தர் 0 or 1 when divided by 4. அதாவது ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர், ஈவன் இன்டிஜர் முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தேர்ட் சம்லேயே பார்த்துருக்கோம். இந்த எக்ஸசைஸ் 2.1 எக்ஸசைஸில் தேர்ட் சம்மில் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா ஈவன் இன்டிஜர்னா என்ன, ஆட் இன்டிஜர்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் தேர்ட் சம் பார்த்துட்டு அப்புறம் இந்த சம் வந்து பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஈவன் இன்டிஜர்னா புட் எக்ஸுங்கிறது ஒரு ஏதாவது இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க, எனி இன்டிஜர்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2k. ஈவன்னாலே 2, 4, 6 அப்படின்னு வரும். அதனால் வந்து எக்ஸு 2kன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போது ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர், இதோட ஸ்கொயர் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k ஹோல் ஸ்கொயருங்கிறது 4k ஸ்கொயர் ப்ளஸ் 0 எடுத்துக்கணும், ரிமைண்டர் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இதை வந்து 4 டிவைட் பண்ணால் என்ன வரும், 0 தான் வரும். ஓகேவா? அதனால் நான் ரிமைண்டர் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் ஈவன் இன்டிஜர் இஸ் divided by 4. 4 நம்ம டிவைட் பண்ண முடியும். அப்புறம் ரிமைண்டர் is 0. ஓகே, இப்போ ஆட் நம்பர் எடுத்துக்கலாம். அடுத்தது ஆடுனா நம்ம என்ன சொல்லுவோம், புட் எக்ஸ் ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 1. 2k இது ஈவன் நம்பர்னா 2 இருக்கும், அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும், 3 இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 1, இது நம்ம ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயருங்கிறது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, a ஸ்கொயர் அப்படின்னா 2k ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ab 2k இன்ட்டு 1 ப்ளஸ் b ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 4k ப்ளஸ் 1. இது இப்போ வந்து என்னென்னா இந்த ரெண்டுத்துலேயுமே 4 இருக்குது இல்லையா, 4 காமன் நம்ம வெளில எடுத்துலாம். 4 இன்ட்டு k ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் k தான் இருக்கும். 4 இன்ட்டு 4k ஸ்கொயர் ப்ளஸ் 4k இருக்கும், ப்ளஸ் 1 இருக்கும், ரிமைண்டர் வந்து 1 இருக்குது. அப்போது இந்த 4 வந்து டிவிசிபிள் பை 4 தானே, 4 மல்டிபிள் வந்து எல்லாமே 4 டிவைட் பண்ண முடியும். ஸோ ரிமைண்டர் திஸ் 1 இஸ் ரிமைண்டர். ஓகே, ஸோ
என்ன கேட்டிருக்காங்க? ரிமைண்டர் இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன்னுக்கு 0 ஆகிடுது, அடுத்தது வந்து 1 வந்துடுது இதுக்கு. ஓகேவா? ஸோ திஸ் ஆட் இன்டிஜர் is divided by 4 and remainder is 1.